அப்போ வராகர் அப்படின்றது உண்மையிலே காக்கக்கூடிய தெய்வமாக இருந்திருக்காரு, விஷ்ணுடைய ஒரு அம்சம். இப்போ விஷ்ணுமயான்னு சொல்லிட்டு கேரளாவில் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் மாறுபட்ட கருத்தாக இருந்தாலும் அனைத்துமே சிவனுக்குள் அடக்கம். அதுதான் விஷயம். எனக்கு எல்லா தெய்வங்களும் எதுக்குள்ள அடக்கம்? சிவனுக்குள் அடக்கம். அப்போ இந்த சிவனை பாதுகாக்கக்கூடிய பணியை தான் பிரம்ம ராட்சசிகள் செய்கிறாங்க, முனிவர்கள் செய்கிறாங்க, தேவர்கள் செய்கிறாங்க, சிவனடிகார்கள் செய்கிறாங்க. பூதகணங்கள் சொல்லுவாங்கல்ல, பூதன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு விஷயம் கிடையாது. பூதம்னா கெட்டது பண்ணுற விஷயம் இல்லை. பூதகணங்கள் சிவனுக்கு மட்டுமே சேவை செய்யக்கூடிய பூதகணங்கள். அந்த பூதகணங்களுடைய ஒரு அம்சமாகத்தான் இந்த குலதெய்வத்தை, அந்த வனப்பகுதியை காக்கக்கூடிய தெய்வமாக அவங்க வழிபட்டு வந்தாங்க. அந்த தெய்வம் அந்த மக்களை எப்படி காப்பாற்றுது, எப்படி வந்து நிற்குது அப்படின்னு தான் இந்த படத்தினுடைய முக்கியமான விஷயம். அப்போது சிவகணங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு, ராட்சசர்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு, ஒரு எப்படி சொல்கிறதுனா அவங்களுடைய உருவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிரட்சியாக இருக்கும். ஆனால் அவங்களுடைய உண்மையான தோற்றத்தை, உண்மையான விஷயத்தை எப்போ காமிக்கிறாங்கன்னா, தன்னுடைய மக்களுக்கு இன்னல் வரும்போது தன்னுடைய சர்வ சக்தியை, சர்வ ஆற்றலையும் படைத்து எதிரிகள் அழிக்கக்கூடிய தன்மையாக தான் அவங்க இருக்கிறாங்க. அது வரைக்கும் சாந்த சுரூபியாக இருந்து அனைத்துமே அந்த மக்களுக்கு நல்வழிப்படுத்துகிற அவங்க தன்னுடைய மக்களுக்கு பாதிப்புண்ணும்போது சிவன் அடியார்களும் பஞ்சபூதங்களும் ராட்சசர்களும் யாராக இருந்தாலும், அது ஒரு வடிவமாக இருந்தாலும், குலதெய்வமாக இருந்தால் நிற்கிறாங்க, நம்மளை காப்பாற்றுக்கு வருவாங்க அப்படின்றது தான் இங்கே விஷயம். அனைத்துமே இங்கே சிவன் சார்ந்த விஷயம்தான். MCR Pure Cotton Club, formals and casual shirts,